ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்மளோட கண்ணீரை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்மளோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகங்க. நாம் எல்லோருமே வாழ்க்கையில் எப்படி சந்தோஷங்களையும் கடந்து வந்திருக்கோமோ அதே மாதிரி கஷ்டங்களையும் கடந்து வந்திருப்போங்க. அந்த கஷ்டங்கள் கவலைகளோட வெளிப்பாடு கண்ணீராக கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம கண்ணீர் விட்டும் அழுதுருப்போம். அப்படி நாம் கண்ணீர் விட்டு அழும்போது எத்தனை பேருக்கு உண்மையான ஆறுதல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எல்லோருக்குமே உண்மையான ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. நம்ம கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி அழும்போது அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க உள்வாங்கிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிப்பாங்க. அப்படியே உண்மையான ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா நம்ம பெற்றவங்க கிட்ட மட்டும்தாங்க அது கிடைக்கும். இல்லையா, உடன் பிறந்தவங்க மூலியமாக கிடைக்கும். இல்லை சிலருக்கு உண்மையான நட்புகள் கிடைச்சா அவங்க மூலியமாக ஆறுதல் கிடைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சிரிப்பு, கொண்டாட்டங்கள் இது போல் நேர்மறையான உணர்வுகள் எப்படி ஒரு அங்கமாக வகிக்குதோ அதே போல தாங்க சோகம், வருத்தம், கண்ணீர் இது போல் எதிர்மறையான உணர்வுகளும் ஒரு அங்கமாக வகிக்குது. ஆனால் நம்ம கண்ணீரின் வலியை பற்றி பேசுவதோ அதை பிறரிடம் நம்ம பகிர்ந்து கொள்வதோ மிக குறைவாகவே தான் இருக்குது. பெரும்பாலும் கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனத்தின் அடையாளமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கண்ணீர் அப்படிங்கிறது நம்மளோட மனதின் உணர்வுகளின் ஒரு வெளிப்பாடு தாங்க. சரி, அந்த கண்ணீர் அப்படிங்கிறது என்ன? நம்ம கவலையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த கண்ணீர் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. கண்ணீர் அப்படிங்கிறது வெறும் நீர் பொருள் மட்டும் கிடையாதுங்க. அது நம்மளோட மனதின் பாரத்தை சுமந்து நிற்கும் ஒரு சக்தியாக கருதப்படுது. அது மட்டும் இல்லைங்க, மகிழ்ச்சியிலும் கண்ணீர் வரும், துக்கத்திலும் கண்ணீர் வரும், ஏன் கோவத்திலையும் கண்ணீர் வரும், ஏமாற்றத்துலேயும் கண்ணீர் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான கதை இருக்குங்க. நம்ம கண்ணீருக்குன்னு ஒரு முக்கியத்துவமும் இருக்குங்க. கண்ணீர் அப்படிங்கிறது நம்ம மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைக்கிற ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் நம்ம அழுவது மூலமா மனதோட அழுத்தத்தையும் குறைச்சி கொஞ்சம் இலகுவாக உணர்வோம். மேலும் கண்ணீர் அப்படிங்கிறது நம்ம உடலின் ஒரு பாதுகாப்பு முறையாகவும் செயல்படுதுங்க. கண்ணீர் சுரப்பிகள் கண்ணை ஈரப்பதமாக வச்சுக்கும். தூசு, குப்பை போன்றவற்றிலிருந்து கண்களை பாதுகாக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கண்ணீரின் வலியை நம்ம ஏன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல் காரணம் பலவீனத்தை வெளிப்படுத்துதல். நம்ம கண்ணீர் வலியை பிறரிடம் நம்ம ஷேர் பண்ணிக்கும்போது நம்ம பலவீனமாக இருப்பதா அவங்க நினச்சிக்கலாம். இது நம்ம தன்னம்பிக்கையை பாதிக்கலாம். இரண்டாவது காரணம், நாம் ஒருவர்கிட்ட நம்ம துயரத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கும்போது அவங்க அதை பயன்படுத்தி நம்மளை காயப்படுத்தவோ இல்லை நம்மளை பலவீனங்களை பயன்படுத்தி நம்ம அவமானப்படுத்தவோ வாய்ப்பு இருக்குங்க. மூன்றாவது காரணம், போலி கருணை. அதாவது சில நேரங்களில் மக்கள் நம்ம துயரத்தை கேட்பாங்க, ஆனால் அது உண்மையான கருணையோடு கண்டிப்பாக இருக்காது. அவங்க நம்ம துயரத்தை ஒரு கதையாக பயன்படுத்தலாம், இல்லைன்னா நம்ம மீது போலியான அனுதாபத்தை காட்டலாம். அடுத்ததா, சமூகம் நம்ம எப்போதும் வலிமையாக இருக்க வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குது. நம்ம துயரத்தை வெளிப்படுத்தும் போது சமூகத்தின் பார்வையில் நம்ம மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா, தீர்வில்லாத ஆலோசனை. நம்ம துயரத்தை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்க நமக்கு தேவையில்லாத ஆலோசனைகளையும் கொடுக்கலாங்க. இது நம் மனக்குழப்பத்தை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. நம் கண்ணீரின் வலி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணம். அதை நாம் தான் சமாளிக்கணும். நம்ம கண்ணீரை நாமளே துடைத்து கொண்டு மீண்டும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து நிற்க வேண்டும். இது நம்மளோட மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தும். சரிங்க, அந்த வலிமையை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய பரிசோதனை. நம்ம கண்ணீரின் காரணத்தை நாமளே கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முயற்சி செய்யணும். அடுத்ததான் தன்னம்பிக்கையை வளர்த்தல். நாம் வலிமையானவர்கள் அப்படிங்கிறத முதல்ல நாம் நம்ப வேண்டும். நம்ம கடந்த கால வெற்றிகளை நாம் நினைத்து நம் தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அடுத்ததான் தியானம் மற்றும் யோகா. தியானம், யோகா இது போல பயிற்சிகள் நம்ம மனதை அமைதிப்படுத்தி நம்ம துயரங்கள்லேருந்து மீள உதவும்.
அடுத்ததாக நம்மளை நாமளே கவனிச்சுக்கணுங்க. நமக்கு கவலையாக இருக்கும்போது நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்யலாம், இல்லை நமக்கு விருப்பமான புத்தகத்தை படிக்கலாம், இல்லை மியூசிக்கு பிடிக்கும்னா மியூசிக்கை கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இயற்கையோட நேரத்தை செலவிடலாம். யாருக்கு எந்த வேலையை செய்ய பிடிக்குதோ அந்த வேலையில் ஈடுபடுறதுனால நம்ம கவலைகளை மறந்து நம்ம புத்துணர்ச்சியாகவும் இருப்போம். சரிங்க, அதுக்காக நம்ம கண்ணீரை எப்போவுமே யார்கிட்டையும் வெளிப்படுத்தக்கூடாதா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. நமக்கு தேவைப்படும் போது தேவைப்படக்கூடிய நபர்கிட்ட நம்ம வெளிப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு சில விதிவிலக்குகளும் இருக்குது. முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்ம துயரத்தை ஷேர் பண்ணிக்கும்போது அவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. இரண்டாவதாக நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்பகமான நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் துயரை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எனக்கு குடும்பமும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது அப்படிங்கிறவங்க, நம்ம துயரம் நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஒரு நல்ல உளவியல் நிபுணர்கிட்ட ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம கண்ணீரின் வலி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கூற்று நம்மை பலவீனமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும், நம்ம சொந்த வலிமையால் நம்ம துயரங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதையும் தாங்க வலியுறுத்துது. கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனத்தின் அடையாளம் கிடையாதுங்க. அதுக்கும் மாறாக அது ஒரு போராட்டத்தின் வெளிப்பாடு தான். அதனால் நம்ம கண்ணீரை நாமளே தொடச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் புது அத்தியாயத்தை தொடங்க வேண்டுங்க.